மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா, ஒரு உருளையின் வளைபரப்பு கேட்டிருக்காங்க. உருளையின் வளைபரப்புக்கான ஃபார்முலா 2πrh. அதுல ஆரம் தெரியும், ஹைட்டு தெரியும். டைரக்டா எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணா போதும். உங்களுக்கு மென்சுரேஷன்ல இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்ல அவங்களே டைரக்டான கொஸ்டின்ஸ் தான் கேட்கிறாங்க. அப்போ ஆனா நீ உனக்கு வந்து ஃபார்முலா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். 4 7 97 63 மல்டிபிள் பண்ணா 92 180 360 7 6 7 9 2 0 நார்மல் மல்டிபிளிகேஷன் தான். உருளையின் வளைபரப்பு என்ன, உருளையின் மொத்த பரப்பரப்பு என்னன்ற மாதிரி தெரிஞ்சு வச்சுங்க. 1 முதல் 10 வரை எத்தனை பகு எண்கள் உள்ளன? இது முக்கியமானது. எத்தனை பகு எண்கள் இருக்கு, எத்தனை பகா எண்கள் இருக்கு? 1ல இருந்து 100 வரைக்கூடிய பகா எண்களை படிச்சு வச்சிட்டீங்கன்னா மிச்ச பகு எண்களை பார்த்துக்கலாம். முதல் பகு எண் என்னது 4, அடுத்தது 6 8 9 10 12 14 15 16 18 இது எல்லாமே என்ன எண்கள்? பகு எண்கள். மொத்தம் எத்தனை நம்பர் கேட்டீங்கன்னா 10 நம்பர் இருக்கு. அடுத்தது, ஒரு நபர் ஒரு கைக்கடிகாரத்தை 480க்கு விற்றதால் 10% நஷ்டம் ஏற்படுகிறது. இது நஷ்டம், இது செல்லிங் பிரைஸ். அப்ப எனக்கு செல்லிங் பிரைஸ் எவ்வளவு? 90%. 90 தான் 450னா 100% எவ்வளவு? 100ன்றது காஸ்ட் பிரைஸ். கேன்சல் பண்ணா 5 5 × 100 500. இப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின், ஒரு பொருளின் விற்பனை விலையை கொடுத்துட்டாங்க, தள்ளுபடி சதவீதம் கொடுத்துட்டாங்க, எனில் குறித்த விலை என்னன்னு கேட்கிறாங்க. விற்ற விலை 1482. எதுக்கு அப்புறமான்னு கேட்டீங்கன்னா, இந்த தள்ளுபடி 22 கொடுத்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு அந்த 1682. அப்ப 78% தான் 1482னா குறித்த விலை 100% என்னவா இருக்கும்? கேன்சல் பண்ணா போதும். 1 இது 19 19 × 100 1900. இது குறித்த விலை. பர்சன்டேஜ் ப்ராஃபிட் லாஸை பொறுத்த வரைக்கும் எது 100 எது டிஸ்கவுண்ட், 100ல இருந்து எதை கழிக்கணும் எதை கூட்டணும் மட்டும் பாத்தீங்கன்னா போதும். அடுத்த விஷயம், 90 மேஜைகளின் கொள்முதல் விற்ற விலையான அடக்க விலையானது எக்ஸ் மேஜைகளின் விற்பனை விலைக்கு சமம் எனில் அதில் 50% லாபம் கிடைக்கவெனில் எக்ஸின் மதிப்பு காண்கன்னு கேட்கிறாங்க. இப்ப இது என்னதுன்னா 90 மேஜையோட கொள்முதல் விலை அடக்க விலை எத்தனை பொருளுக்கு விற்பனை விலைக்கு சமமா இருந்தா எனக்கு 50% லாபம் கிடைக்கும். நீங்க ஆப்ஷன் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், டைரக்டா எடுத்துட்டு போயிடலாம். ஒருவேளை 60 பொருளுக்கு இருக்காதுன்னு வச்சுங்களேன், 60 பொருளுக்கு 30 பொருள் எனக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 100க்கு எவ்வளவு கேட்டீங்கன்னா டைரக்டா 50% கிடைச்சிடும். இது ஒரு சில கொஸ்டின்ஸ்ல அந்த லாபம் அல்ல நஷ்டம் சதவீதம் கேட்பாங்க. அப்ப 90 பொருட்களின் அடக்க விலையானது எக்ஸ் பொருட்களின் விற்ற விலைக்கு சமம். இதுதான் கண்டிஷன். எனக்கு இப்படி கொடுக்கும் போது எனக்கு எவ்வளவு லாபம் ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 50% ஏற்படுதா? இந்த மாதிரி கண்டிஷன் இட்டு இங்க இருக்கிறது காஸ்ட் பிரைஸ், இங்க இருக்கிறது செல்லிங் பிரைஸ். இதுக்கப்புறமா டைரக்டா எடுத்து காஸ்ட் பிரைஸ்ல எனக்கு இவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குன்னா 100க்கு அளவு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். எனக்கு ஒரு எல்லாமே வேல்யூ கொடுத்தா இப்படி எடுத்துட்டு போறது ஈஸியா இருக்கும். அடுத்து, ஒரு எண் 25% அதிகரிச்சு மீண்டும் 25% அதிகரிக்கிறது எனில் திரும்ப பெறணும்னா அந்த நம்பர் எவ்வளவு குறைக்கணும் அப்படின்னு கேட்கிறாங்க. முதல்ல ஒரு 25% அதிகரிக்கிறாங்க, மறுபடியும் ஒரு 25% அதிகரிச்சாங்கன்னா முதல்ல ஒரு 25. 100ல இருந்து என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 25 ஆயிடுச்சு, 125 அந்த 125 ஒரு 25% அதிகரிச்சாங்கன்னா ஒரு 6.25% வந்து, அதாவது 25 ஸ்கொயர். அதனால 6.25% அதிகரிக்கும். அவ ஏற்கனவே ஒரு 25, அப்புறம் ஒரு 25, அப்புறம் ஒரு 6.5 இருக்கா, மொத்தமா 56.25% கூடிரும். 100ல இருந்து இவ்வளவு கூடி இருக்கும். எனக்கு இதை மறுபடியும் நான் திரும்பியும் அதே பர்சன்டேஜ் கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு பர்சன்டேஜ் குறைக்கணும் அப்படின்னு பாக்குறோம். இப்ப 156.25க்கு 56.25% நான் குறைக்கணும் அப்படின்னா 100க்கு எவ்வளவு குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேன்சல் பண்ணீங்கன்னா எனக்கு எத்தனை பர்சன்டேஜ் வரும்? 36% வரும். அடுத்தது, ஆண்டுக்கு 35% என்ற கூட்டு வட்டி விதத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டப்படும் முறையில் 2500 தொகை 2 ஆண்டுகளுக்கு பெறப்படும் தொகை எவ்வளவு? கூட்டு வட்டியில 21,500 ரூபாய்க்கு நான் 35% வட்டிக்கு விட்டா 2 வருஷத்துல எனக்கு என்ன வரும் அப்படின்னு தான் கொஸ்டின்.
இப்போ 21,500 ரூபாய்க்கு 35%. அப்போ 135/100 இன்ட்டு 135/100 நார்மலா 0 எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு மல்டிபிள் பண்ணிட்டு டிவைட் பை 100 மல்டிபிள் பண்ணா 39 183 75 வரும். இந்த ரெண்டு ஸ்தானத்தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா ஆன்சர் சி. இப்படி போடலாம் டைரக்டா மல்டிபிள் பண்ணிட்டு. இல்ல இப்படி போடுற கஷ்டமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த 21,500 ரூபாய்க்கு 35% கண்டுபிடிக்கணும். முதல்ல 35% கண்டுபிடிச்சு வர்ற வேல்யூ அதுக்கடுத்து அந்த வேல்யூக்கு மறுபடியும் கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த நார்மல் வட்டி விகிதத்தை கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். அடுத்த கொஸ்டின். தீபக் என்பவர் வந்து ஒரு பொருளை வாங்கி எவ்வளவுக்கு வாங்குறாரோ அதுல இருந்து 22% அதிகமா வைக்கிறாரு. மறுபடியும் என்ன பண்றாருன்னா அதுல ஒரு 15% தள்ளுபடி கொடுக்குறாரு. அப்படி கொடுத்தாருன்னா அவனுக்கு லாபமா நஷ்டமா அப்படின்றத கொஸ்டின்ஸ். இப்ப 100 ரூபாய்க்கு வாங்குற ஒரு பொருளை நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா 122 ரூபாய்க்கு விற்கிறேன். இதுல 15% தள்ளுபடி கொடுத்தா எனக்கு என்னன்னு கண்டுபிடிக்கிறதும் கண்டுபிடிக்கலாம். ஆனா இப்ப 122ன்ற நம்பருக்கு உங்களுக்கு 15% கண்டுபிடிக்கிறது ஈஸியா இருந்தா பிரச்சனை இல்லை. இல்ல எனக்கு அதுல கஷ்டமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா எவ்வளவு கூட்டுறாங்க +22 எவ்வளவு மறுபடியும் தள்ளுபடி -15. இப்ப பிளஸ்ஸா மைனஸா அடுத்தது பாக்குறதுக்கு ஒரு பிளஸ் ஒரு மைனஸா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும் -22 × 15/100. அதாவது என்ன ஃபார்முலானா +or-x +or-y +or-xy/100 போடுவோம். அதுல வந்து நான் வந்து பொருளை வந்து அதிகமா வச்சேன்னா பிளஸ்னும் நான் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்தேன்னா மைனஸ்னு சொல்லிட்டு இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இல்ல நான் இதுலயே போட்டுக்கிறேன்னு நினைச்சீங்கன்னா இந்த 122 ரூபாய்க்கு 15% கண்டுபிடிக்கணும். 10% எவ்வளவு கண்டுபிடிக்கிறது ஈஸி. 12 ரூபாய் 20 பைசா. 5% இதுல பாதியா 6.1 கூட்டினா 18.3 வருதா? எனக்கு நான் 100 ரூபாயில இருந்து 122 மாத்திருந்தேன். இப்ப இந்த 122 ரூபாயில எனக்கு எவ்வளவுதான் நான் கம்மியாகுதுன்னு பாத்தீங்கன்னா 18.3 தான் வருது. இப்ப இந்த 18.3ல இருந்து எனக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்குது 22 - 18.3 3.7% என்ன இருக்குது லாபம் இருக்குது. சரியா? பார்த்த விஷயம் போயிடலாமா? அடுத்து நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் போர்டு மாஸ் ரூல் தான். ஃபர்ஸ்ட் எதை பார்க்கணும் அப்படின்னு பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கடுத்து ஆஃப் பார்ப்போம். பிராக்கெட்டுக்குள்ள 2 7s are 14 14 + 14 28. இப்போ 4 அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஆஃப் பார்த்தோம் 28ன்னு பார்க்கணும். இப்போ 4 × 28 எவ்வளவு 80 32 112 112 - 100 இந்த வேல்யூ இப்போ இது 12 நிற்கும். இப்போ நான் இந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதுறேன்னா 96 / 8 × 12. இங்க நான் முதல்ல என்ன பண்ணா டிவைட் பண்ணுவேனா டிவைட் பண்ணா 12. இப்போ 12 × 12 144. இப்போ நம்ம முக்கியமா போர்டு மாஸ்டர் ரூல் படி நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டு அப்புறம் ஆஃப் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ட்ராக்ஷன். முதல்ல எனக்கு பிராக்கெட் இருக்கிறதுனால இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற வேல்யூ நான் ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னா சால்வ் பண்ணிடுவேன். அந்த பிராக்கெட்டுக்குள்ள மறுபடியும் ஒரு பிராக்கெட் இருக்கனால இந்த பிராக்கெட்டை பாக்குறேன். ரெண்டாவது ஆஃப் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அதுக்கப்புறமா தான் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ட்ராக்ஷன் ரூலுக்கு ஃபாலோ பண்றோம். 750 50% m-ஐ விட 25% அதிகமாக இருந்தால் m இன் மதிப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின். 750 50% மேல என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்ப 750ல 50% எவ்வளவு டைரக்டா பாதி தானே எவ்வளவு 375. இதுதான் 750ல 50%. அப்ப நான் கண்டுபிடிச்சக்கூடிய நம்பர் என்ன இருக்குன்னா m-ன்ற ஒரு நம்பரை விட 25% அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப m-ன்ற ஒரு நம்பர்ல 25% அதிகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 125%. அதான் எவ்வளவா இருக்கும் 375. m-ஓட மதிப்பு கேன்சல் பண்ணா 3 3 × 100 m = 300. ரெண்டு கண்டிஷன் இருக்கு. முதல் கண்டிஷன் 750ல 50% கண்டுபிடிங்க. எனக்கு என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ m-ன்ற நம்பர்ல 25% அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க வந்து 25% போடாம வெறும் 25ன்ற நம்பர் அதிகமா இருக்குன்னு போட்டுட்டு 350 இல்ல 300 இல்லாம வேற ஒரு நம்பரை செலக்ட் பண்ணிடக்கூடாது. அதனால அந்த சின்ன வேல்யூ தான் டிஃபரன்ஷியேட்ல சின்ன நம்பர் தான் மாறும். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்து அப்டேட் பண்ணுங்க. ஜான் ஒரு வேலையை 6 மணி நேரத்தில் செய்து முடிப்பார் மற்றும் மார்க் அதே வேலையை 8 மணி நேரம் செய்து முடிப்பார். இருவரும் சேர்ந்த வேலையை செய்து முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள். இது மாதிரி நார்மலா
வேல்யூ கொடுத்தா ஏபி டிவைட் பை ஏ பிளஸ் பி. ஒருத்தங்க 6 ஒருத்தங்க 8னா 6 × 8 டிவைட் பை 8 + 6 14. கேன்சல் பண்ணா 3 2 6 7 2 14. இப்போ 3 24 டிவைட் பை 7 மணி நேரம். இது ஈஸியான கொஸ்டின்ஸ். லாஸ்ட் டைம் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த டைம் அப்படி இருக்குன்னு எதிர்பார்த்துறாதீங்க. அடுத்தடுத்து 5 ஒற்றைப்படை எண்களின் சராசரி எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 19. எனவே இந்த 5 எண்களின் மிகப்பெரிய எண் என்னன்னு கேட்கிறாங்க. இது மாதிரி 5 நம்பரு. சராசரி அடுத்தடுத்துன்ற வார்த்தை கொடுத்துட்டாங்கன்னா சராசரி எப்பவுமே எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா சென்ட்ரல்ல இருக்கும். மிகப்பெரிய எண் தானே. இதுக்கு அடுத்த நம்பர் என்னது? ஒற்றைப்படை எண் 21. இதுக்கு அடுத்த நம்பர் 23. இதுதான் பெரிய நம்பர். சின்ன நம்பர் எழுதணும் அவசியம் இல்லை. ஒருவேளை கொஸ்டின்ல சின்ன நம்பர் கேட்டதுனால பெரிய நம்பர் சீட்டு போக மாட்டேன். சின்ன நம்பர் மட்டும் எழுதி போயிடும். இப்போ எனக்கு என்ன கேட்கறாங்கன்னு பாருங்க. பெரிய நம்பரா சின்ன நம்பரா ஒற்றைப்படை எண்ணா இரட்டைப்படையான்னு கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா போதுமானதா இருக்கும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. PQR ஆகியவற்றின் விகிதம் கொடுத்துருக்காங்க. அவளோட கூட்டுத்தொகையும் கொடுத்துட்டாங்க. எனில் 2 கிடைக்குள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்கிறாங்க. இது எல்லாத்தையும் கூட்டினா எனக்கு எவ்வளவு வந்திருக்குன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா 16. இந்த 16 பார்ட் தான் 400னா எனக்கு என்ன கேக்குறாங்கன்னா P மற்றும் R இடையில வித்தியாசம் கேக்குறாங்களா? P மற்றும் R இடையில வித்தியாசம் எவ்வளவு? 5 பார்ட் எவ்வளவு கேக்குறாங்க. 16 தான் 400னா 5 பார்ட், அதாவது 5x எவ்வளவு? இது ஆட்டோமேட்டிக் கேன்சல் ஆயிரும். கேன்சல் பண்ணீங்கன்னா 2000 டிவைட் பை 16 கேன்சல் பண்ணா 125. எல்லாம் பார்த்த உடனே போடக்கூடிய கொஸ்டின்ஸ். சும்மா நான் சொல்யூஷன்ஸ் எழுதணுன்றதுக்காக 16x தான் 400 x கேன்சல் பண்ணி 1 5 5 4 5 பெருக்கிக்கிட்டு இருக்கிறேன். இப்படிலாம் நீங்க போட்டீங்கன்னா கஷ்டமாயிடும். சரியா? ஏன்னா ஈஸியான கொஸ்டின்ஸ். இப்போ XY 2 பேர் சேர்ந்து ஒரு வேலையை 60 நாள்ல முடிக்கிறாங்க. ஒன்னாதான் வேலையை தொடங்கினாங்க. ஆனால் 30 நாட்களுக்கு பிறகு X வேலையை விட்டு விலகிறார். மீதமுள்ள வேலையை Y மேலும் 75 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் முழு வேலையும் X மட்டும் தனியாக எத்தனை நாட்களில் செய்து முடிக்க முடியும்ன்றது கொஸ்டின். இப்ப 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை 60 நாள்ல முடிப்பாங்களாம். வேலையை தொடங்கி 30 நாட்களுக்கு அப்புறமா X விட்டுட்டு போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மீதமுள்ள வேலையை மேலும் 75 நாள் 1/2 150 150 60. இந்த சைடுல இருக்கிற கொஸ்டின்ஸ் இடம் இல்ல. இப்ப மொத்தம் 2 பேரும் சேர்ந்து எனக்கு எவ்வளவு நாள்ல பாப்பாங்க கேட்டீங்கன்னா 60 நாள்ல. அதுல 30 நாட்களுக்கு அப்புறம் 2 பேரும் வேலையை ஆரம்பிச்சுட்டு 30 நாட்கள் மட்டும் வேலையை பார்த்திருந்தாரு அப்படின்னா எனக்கு எவ்வளவு பார்ட் முடிஞ்சிருக்கும்னு பாத்தீங்கன்னா மொத்த பங்குல 1/2 ஆஃப் வேலை தான் முடிஞ்சிருக்கும். இப்ப மீதி வேலைய Y 70 நாள்ல முடிக்கிறாரு கேட்டீங்கன்னா 75 நாள்ல. அப்ப ஆஃப் பார்ட்டை முடிக்கிறதுக்கு அவருக்கு 75 நாள் எடுத்துருந்துச்சுன்னா அந்த முழு பகுதியை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்திருக்கும்? 150 நாள். இது Y மட்டும் ஒரு வேலை தனியா வேலை பார்த்திருந்தாரு அப்படின்னா எனக்கு 150 டேஸ் அந்த வேலை முடிஞ்சிருக்கும். ஆனா எனக்கு கொஸ்டின் அது இல்ல. X மட்டும் தனியா எவ்வளவு நாள்ல முடிக்கணும் அப்படின்னு கொஸ்டின். 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு நாள்ல பாப்பான்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி கொஸ்டின்ஸ்ல இருக்கு 60 நாள் இருக்கு. அப்ப எனக்கு 2 பேர் கொடுத்துட்டா AB by A minus B divided by 90. 2 30 3 30 ஒரு 3 3 I 3 15. 2 × 50 100 நாள்ல யார் வேலையை முடிப்பா? X மட்டும் முடிப்பாங்க. இது நம்ம வந்து இவ்வளவு நேரமா 2 பேருக்கும் தனித்தனியா கொடுத்துட்டு 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு நாள் வேலை பார்ப்பாங்க அப்படின்னு கேட்டா AB by A plus B கொடுத்துருப்போம். யாராவது ஒருத்தர் கொடுத்துட்டு இன்னொருத்தர் கேட்கறாங்கன்னா AB divided by A minus B போடுவோம். அதனாலதான் இந்த இடத்துல என்ன போட்டிருக்கேன்? 90 போட்டிருக்கோம். இந்த 150க்கும் 60க்கும் உள்ள டிஃபரன்ஸா சப்ஸ்டிட் பண்ணுவோம். ABC கொடுத்துருக்காங்க. அடுத்தது CD கொடுத்துருக்காங்க. இப்ப எனக்கு ABCD யோட மதிப்பு என்னன்னு கேட்கறாங்க. நார்மல் என்ன போடுவோம்? 2 5 3 இங்க 5 இங்க 2. இந்த நம்பர் அப்படியே இங்க எழுதிடுவோம். இந்த நம்பரை மட்டும் முன்னாடி எழுதிட்டு அப்படியே மல்டிபிள் பண்ணுவோம். இது A, இது B, இது C, இது D. மல்டிபிள் பண்ணா 10 25 15 6. ஒண்ணுமே இல்லை. சிம்பிள் கொஸ்டின்ஸ். டைரக்டா எழுதி மல்டிபிள் பண்ண போறீங்க. ABCDன்ற ரேஷியோல எனக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ இங்கேயும் இங்கேயும் என்ன நம்பர் காமனா இருக்கோ அதுக்கு நேரா ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிடுவேன். எழுதுனதுக்கு அப்புறமா எங்கெல்லாம் பேலன்ஸ் இருக்குதோ அதை அந்த நம்பரை மட்டும் ஃபில் பண்ணிட்டு அதை டைரக்டா மல்டிபிளிகேஷன் பண்ணிட்டு ஒரு கேன்சலேஷன் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கேன்சலேஷன் பண்ணியிருப்பேன். எனக்கு கேன்சல் பண்ண முடியாது, அதனால அப்படியே வச்சுக்கிட்டேன். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஒரு நபர் 4 சம தூரமுள்ள ஒரு லைனுமே முக்கியமானது. 4 சம தூரமுள்ள 10 கிலோமீட்டர் தொலைவுனா ஒன்னு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய
ஒரு தூரத்தை நான் எப்படி டிராவல் பண்ணியிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் 7 km/h, அப்புறம் 14 km/h, அப்புறமா 21 km/h. என்னுடைய ஸ்பீடு மட்டும் மாறிக்கிட்டே போகுது, ஆனா டிஸ்டன்ஸ் சேம் தான். என்ற வேகத்தில் பயணித்தால் சராசரி வேகம் என்ன? இந்த சராசரி வேகம் பாருங்க, ஒரு கொஸ்டின்ஸ்லயும் ஒரு மாதிரி கேட்கறாங்க. எந்தெந்த மாதிரி இதுல எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா 2 ஸ்பீடு கொடுப்பாங்க, 3 ஸ்பீடு கொடுப்பாங்க, 4 ஸ்பீடு கொடுப்பாங்க. இதுல நாம என்ன பார்க்கணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் சேமான்னு பார்க்கணும். டிஸ்டன்ஸ் சேமா இருந்துச்சுன்னா டைரக்டா நம்ம வந்து 2 ஸ்பீடு கொடுத்திருந்தா 2xy டிவைடட் பை x plus y ல போட்டு போயிடுவோம். அதே 3 ஸ்பீடு கொடுத்திருந்தா 3xyz டிவைடட் பை xy plus yz plus zx இந்த மாதிரி சால்வ் பண்ணிட்டு போவோம். ஆனா இங்க பாருங்க 4 ஸ்பீடு கொடுத்தனால நான் 4xyz போட்டு xyz yzx zx ன்னு சொல்லிட்டு 4 கண்டிஷன்ஸ் வரும். இந்த மாதிரி வரக்கூடிய டைம்ல ரெண்டு விதமா பயன்படுத்தலாம். ஒருவேளை எனக்கு 3 தாண்டி போயிடுச்சு, ஆனா டிஸ்டன்ஸ் சேமா இருக்கு, அல்லது டிஸ்டன்ஸ் சேமா இல்லாம இருக்கு. இந்த ரெண்டுக்குமே நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ், அதாவது மொத்த தூரம் எவ்வளவு இருக்கோ அது டிவைடட் பை எனக்கு மொத்தமா எவ்வளவு டைம் ஆச்சு, டோட்டல் டைம் டேக்கன். ரெண்டுமே டோட்டலா. அப்ப எனக்கு என்ன வேணும்னா மொத்த தூரமும் வேணும், மொத்த நேரம் வேணும். ஆனா கொஸ்டின்ல பாருங்க எனக்கு கொடுத்துருக்கிறது 4மே ஸ்பீடு தான் கொடுத்துருக்காங்க, ஆனா இண்டிவிஜுவல் டிஸ்டன்ஸ் 10 10 10 தெரியும். அப்ப நான் மொத்தமா 4 டைம் போயிருக்கேன் அப்படின்னா எனக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் எனக்கு எவ்வளவு கேட்டீங்கன்னா 40 கிலோமீட்டர். அதே டைம் டேக்கன் பாருங்க, நமக்கு நார்மலா என்ன ஸ்பீடு தெரியும், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம்ல எனக்கு டோட்டல் டைம் டேக்கன் தான் வேணும். அப்ப டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு போட்டுக்குமா. ஆனா 4 ஸ்பீடு 4 டைமையும் டோட்டலா ஆட் பண்ணுவேன். இப்போ ஃபர்ஸ்ட் 10 கிலோமீட்டரை 7 km/h, அடுத்த 10 கிலோமீட்டரை 14 km/h, அடுத்த 10 21, கடைசி 10 கிலோமீட்டர் எவ்வளவு நேரத்துல போனேன் 28 km/h போயிருந்தேன் அப்படின்னா இது மாதிரி போனா எனக்கு ஆவரேஜ் ஸ்பீடு என்ன, இதுதான் கொஸ்டின். அப்ப நான் கீழே இருக்க நம்பருக்கு எல்சிஎம் எடுத்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மேல இருக்க 40 அப்படியே இருக்கட்டும். கீழே இந்த 10 நீங்க காமனா எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், காமன் எடுக்கலாம் எடுத்துக்கலாம், அப்படியே கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காமனா எடுத்துட்டு எல்சிஎம் வந்து 84. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பரை 12ஆல மல்டிபிள் பண்ணிருப்பேன், ரெண்டாவது நம்பரை 6ஆல மல்டிபிள் பண்ணிருப்பேன், மூணாவது நம்பரை 4ஆல மல்டிபிள் பண்ணிருப்பேன், அடுத்த நம்பர் 3. இப்படி நான் மல்டிபிள் பண்ணியிருந்தா எனக்கு டோட்டல் டைம் டேக்கன் கிடைக்கும். இப்போ இந்த ஜீரோவும் இந்த 0 நேரம் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிரும். இப்போ இந்த கீழே இருக்கிற 84 மேலே போச்சுன்னா 4 × 84 டிவைடட் பை இதை அப்படியே கூட்டிடுங்க. 12 6 18 22 3 25. இப்போ 4 × 84 336 டிவைடட் பை 25 km/h. இது என்னுடைய ஆவரேஜ் ஸ்பீடு. இந்த மாதிரி எனக்கு டிஸ்டன்ஸ் காமனா இருந்தாலும் மோர் தேன் 3 ஸ்பீடோட எனக்கு வெரைட்டி அதிகமா இருந்துச்சுன்னா இது மாதிரி டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கன் போட்டுக்கலாம். இல்ல 3க்குள்ள 2க்குள்ள இருக்க டிஸ்டன்ஸ் சேமா இருந்துச்சுன்னா இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. சில இடத்துல 2 ஸ்பீடு தான் இருக்கும், பட் ஆனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் சேமா இருக்காது. அப்படி எனக்கு டிஸ்டன்ஸ் சேமா இல்லை அப்படின்னாலும் இந்த ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கன் போடலாம். இந்த நம்பரை சிம்பிளிஃபை பண்றதுக்கு நீங்க எவ்வளவு நேரம் எடுத்துக்கலாம் அதை பொறுத்து மாறும். எவ்வளவு பாஸான எல்சிஎம் எடுத்து இந்த நம்பர் 10ன்றது காமன் எடுக்கலாம், இதை கேன்சல் பண்ணலாம், அந்த 84 மேல கொண்டு வரலாம். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் நம்ம தெரிஞ்சு கொஞ்சம் சால்வ் பண்ணா கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் ஃபார்முலா யூஸ் பண்ணி 2 நம்பர் 3:4 விகிதத்தில் இருக்கு. ஹச்சிசிஎஃப் கொடுத்துட்டாங்க, எல்சிஎம் கேட்குறாங்க. இந்த ஹச்சிசிஎஃப் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த 2 நம்பர்ல என்ன நம்பர் காமனா இருக்குமோ அதை தான் ஹச்சிசிஎஃப் இருப்போம். இங்க எப்படி இருக்கும்னா 3x 4x இப்படிதான் இருந்திருக்கும். இந்த எக்ஸ் தான் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க 5ன்னு கொடுத்துட்டாங்களா. அப்ப இந்த நம்பர் என்னது 3 5 15 4 5 20, இதுதான் அந்த நம்பர். இந்த 2 நம்பருக்கு எல்சிஎம் தான் கேட்கறாங்க. பெரிய நம்பரோட மல்டிபிள்ல போவோம் 40 60 சொல்லிட்டு 40 இந்த நம்பர் டிவைட் பண்ணுமா, டிவைட் பண்ண பாது எல்சிஎம் இல்ல. 60 டிவைட் பண்ணுமா, டிவைட் பண்ணும், அப்ப அதுதான் எல்சிஎம். இல்லையா எனக்கு இப்ப போட முடியாது, நான் 15, 20 போட்டு தானாவத்துல தான் போடுறதுனால போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப எனக்கு என்னதான் ஒரு ஆன்சரு 60 தான் வரும். அடுத்தது போர்டு மாஸ் ரூல். ஒரு போர்டு மாஸ் ரூல் கண்டிப்பா வருது. இல்ல நான் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா பிராக்கெட் பார்க்கணும், இல்ல அதுக்கடுத்து என்ன பார்ப்பேன்னா ஆஃப் பார்ப்பேன். இங்க ஒரு ஆஃப் இருக்கு, இங்க ஒரு ஆஃப் இருக்கு. 15 × 15 எவ்வளவு 225 மைனஸ் 6 ஆஃப் 11 கொடுத்தனால 66. அதுக்கப்புறமா இன்டூ 12 பிளஸ் இங்க 25 × 25 625 பிளஸ் 84. இப்ப இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கலாமா. 225 மைனஸ்
10னா 660, 2னா 132, 792 பிளஸ் இது ரெண்டையும் கூட்டணும்னா 709. இப்ப இது ரெண்டையும் கூட்ட போறோம். இதை மட்டும் டைரக்டா மைனஸ் பண்ணா போதும். இப்ப 934 மைனஸ் 792. இப்ப 2 4 1 எவ்வளவு வரும்? 142. இப்ப நமக்கு நல்லா தெரிய வேண்டியது நார்மலா இருக்கக்கூடிய இந்த போர்டு மாஸ் ரூல் தான். போர்டு மாஸ்ல பிராக்கெட் இருப்பான்னு பார்ப்பேன். இல்ல. ரெண்டாவது என்ன பண்ணணும்? முக்கியமா நீங்க பார்க்க வேண்டிய ரெண்டாவது ஆஃப். அது எங்க இருக்குதோ அதை நம்ம பார்த்து அதை ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்க மற்ற நம்பர்லாம் பண்ணணும். ஒரு போட்டியில 4 பேட்ஸ்மேன்கள் எடுத்த ரன்களின் சராசரி 61. 3 பேட்ஸ்மேன் எடுத்த ரன் முறையே தனித்தனியா கொடுத்துட்டு 4வது வீரனுக்கு எவ்வளவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. இது சராசரி கொடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். சராசரின்றது கூடுதல் வை எண்ணிக்கை. அப்ப எனக்கு கூடுதல் வேணும்னு கேட்டீங்கன்னா 4 இன்ட்டு இந்த சராசரி 61. இது மட்டும் கூட்டணும்னா 244. இது 4 பேரும் சேர்ந்து எடுத்தது. அதுல 3 பேர் எனக்கு என்ன எடுத்தாங்களாம்? ஒருத்தங்க 68, ஒருத்தங்க 31, ஒருத்தங்க 27. இந்த 3ஐயும் கூட்டின அப்படின்னு கேட்டீங்கன்னா 60, 90, 110, 117, 125, 126. இது இந்த 3 பேரும் சேர்ந்து வாங்கின எடுத்த ரன்னு. இது 4 பேர் சேர்த்து எடுத்தது. இது 3 பேர் எடுத்தது. அப்ப மைனஸ் பண்ண என்ன கிடைச்சிரும்? அந்த ஒருத்தங்க மட்டும் எனக்கு எவ்வளவு எடுத்தாங்க கிடைச்சிருமா? அந்த ஒருத்தங்க மட்டும் 4வது பேருக்கு என்ன எடுத்திருக்காரு? 118. நார்மல் மல்டிபிளிகேஷன்ல மட்டும்தான் கொஸ்டின்ஸே இருக்கு. அடுத்து பாருங்க, ஆண்டுக்கு 4% வட்டி விகிதத்தில் ஒரு தொகைக்கு பெறப்படும் தனி வட்டியானது அந்த தொகையில் 3/5 பங்கெனில் அதற்கான கால அளவு என்னன்னு கேக்குறாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100 தெரியுமா? தனி வட்டி எப்படி இருக்குதாமா? அந்த தொகையில 3/5 பங்கு. இப்போ இது தனி வட்டி. எனக்கு பிரின்சிபல் இன்டூ n வந்து தெரியாது எத்தனை வருஷம், எவ்வளவு பர்சன்டேஜ்? 4% டிவைட் பை 100. இந்த பி கேன்சல் ஆயிரும். ஒரு நாங்க 25 நாங்க 100, ஓரஞ்சு 5, I 5 25. இந்த 5 இங்க போச்சுன்னா I 3 15 ஆண்டுகள். 15 வருஷத்துல அந்த அமௌண்ட் எனக்கு என்ன ஆகுதான்? இதே மாதிரி 3/5 பங்கா மாறுது. ஓகே, தேங்க்யூ.